ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனியே நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நமக. நேற்று திருக்கோளூர் அம்மாள் வார்த்தைகளை பற்றி பிரவேசம் பார்த்தோம். இன்று அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளின் வைபவங்களை அனுபவிக்கலாம். முதலில் வார்த்தையானது அம்மாள் எம்பெருமானாரிடம் கேட்டது என்னன்னாக்க, இந்த 81 வார்த்தைகள் எதுலையாவது நான் ஒன்று ஒரு இதுவாக இருந்ததுன்னாக்க அதனால திருக்கோளூரில் இருக்கலாமே, நான் ஒன்றுக்கு லாயக்கு இல்லாமல் இருக்கிற இந்த ஆத்மா முசல் புழக்கை வயலில் இருந்தால் என்ன, வயலில் இருந்தால் என்ன, இதில் இருந்தால் என்ன, வரப்பில் இருந்தால் என்ன அப்படின்னாள். அதை பற்றி நேற்று சிறிய விஷயமாக சொன்னேன். கிராமங்கள் எப்படின்னாக்க, வெயில் காலங்களில் பசுமாடுகள் நல்லா மேய்க்கப்பட்டு அது வயல்கள்லாம் அறுப்பெல்லாம் அறுத்து விட்ருவாங்க. அடுத்த வரலுக்கு உரத்துக்கு எங்கே போகிறது? இந்த என்ன செய்யணும்னா, மாடுகளை 1 மாதமோ 2 மாதமோ தன்னோட வயல்களில் தங்க வச்சு, ராத்திரி தங்க வச்சு இது பண்ணாக்க இந்த மாற்று சாணங்கள் எல்லாம் என்னென்னாக்கா உங்களுக்கு உரமாகும். அதே போல் ஆடுகளை 1 மாதம் பெரிய பட்டி மாதிரி கட்டி அது நெருங்கிலாம் அடிச்சுன்னு எடுத்துன்னு போயிடா அப்படிக்கு அதை பட்டி மாதிரி கட்டி இது மாதிரி ஆட்டில் 1 மாதம் 2 மாதம் ஒரு வயலில் வச்சுருப்போம். அதுக்கு அதெல்லாம் ஆட்டுப்புழைக்கு உரமாகும், மாட்டு சாணம் உரமாகும். ஆனால் முசல் புழைக்கு உரமாகுமோ? உரமாகாது. அது வயலில் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது, வெளியில் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. அதான் நான் முசல் புழுக்கை வயலில் இருந்தால் என்ன, வரப்பில் இருந்தால் என்ன என்று இந்த பெண்பிள்ளை சொன்னாள் எம்பெருமானாரிடம். அவள் சொன்ன வார்த்தைகளை 81 வார்த்தைகளுக்கு சொன்னாள் எம்பெருமானிட்ட. இதில் ஏதாவது ஒன்றாவது நான் இருந்திருந்தேன்னாக்க நான் திருக்கோளூரில் இருந்துட்டு போகலாமே அப்படின்னா. அதை இன்று சில வார்த்தைகளை அனுபவிக்கலாம். முதல் வார்த்தையானது, அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்குரரை போல அப்படின்னா. அதுக்கு என்ன வைபவம்னாக்க, முதல்ல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிறனாகி தாண்டி நினைத்த கஞ்சன் என்கிறபடியே வசுதேவ தேவர்களுக்கு பிள்ளையாய் பிறந்த கிருஷ்ணன் ஆயர்பாடியில் யசோதை நந்தகோபகுமாரனாக வளர்வதறிந்த ஹம்சன் அவன் தனக்கு யமன் என்பதால் அவன் அதிகம் வளரும் முன்னரே அவனை முடித்துவிட நினச்சான். சூழ்ச்சி செஞ்சான் ரொம்ப, இப்படியெல்லாம் அவனை கொள்ளலாம் அப்படின்ட்டு. அதாவது விற்பருவழுவு என்று அந்த திருவல்லிக்கணி பாசுரம், விற்பருவழும் கஞ்சனம் எல்லாம் வேழமும் வாகனம் வீழ அப்படின்ட்டு. என்ன இதில் ஹம்சன் ஒரு விற்பருவழுவுன்னு ஒன்று உண்டாக்கினான். அந்த பெருவிழாவில் ஏற்பாடு செய்ததற்கு கண்ணன் பலராமன் 2 பேரும் அழைத்து வர செய்து கண்ணன் பலராமன் இருவரையும் வஞ்சனையாக கொல்ல எண்ணினான். அதற்காக வசுதேவரின் நெருங்கிய உறவினரும் யாதவ குலத்தவருமான அக்குரூரை அழைத்து, அக்குரூரரே, நீர் ஆயர்பாடிக்கு சென்று அந்தனையும் அவன் பிள்ளைகளையும் நான் நடத்தவிருக்கும் தனுர் யாகத்துக்கு அழைத்து வர வேணும். அப்பிள்ளைகளை முடிக்க பட்டத்து யானையை குவலையாபீடமும் ஒரு யானை, குவலையாபீடமும் ராஜ மல்லர்களான சாணூரன் முஷ்டிகன் இன்னும் இருவரும் சித்தமாக இருப்பார்கள். அப்பிள்ளைகளை முடித்தால்தான் நான் நிம்மதியாக வாழ முடியும். நீ நேரில் சென்று அவர்களிடம் நல்ல வார்த்தைகள் சொல்லி இங்கு அழைத்து வாரும் என்று கட்டளையிட்டான். அக்ரூரர் கண்ணனிடம் மிகவும் அன்பு பூண்டவர். அவர் அறிவுமிக்கவர். கண்ணன் பரமபுருஷனான நாராயணன் அவதாரம் என்பதை அறிந்தவர். ஹம்சனின் தூதனாய் சென்று கண்ணனையும் பலராமனையும்
கண்ணாரக் கண்டு களிக்கலாமே, இது ஒரு வியாஜியமாக வைத்துக்கொண்டு என்று இந்த சமரசத்தை பெற்று அவர்களோட ஸ்பர்சங்களை கரங்களை தொட்டு அவர்களோட ஸ்பர்சங்களை தொட்டு இன்புறலாமே என்று ஆவல் கொண்டார். கரஸ்பர்சம். கம்சனால் கண்ணனை கொல்ல முடியாது என்றிருந்து அவர் நான் சென்று அழைத்து வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு கோகுலம் சென்றார். வழியெல்லாம் கண்ணனை காணப் போகிறோமே என்று எண்ணி சந்தோஷப்பட்டு அகமகிழ்ந்து கொண்டே சென்று கண்ணனால் நன்கு சத்கரிக்கப்பட்டு ஆவிஷ்காரேன அக்ரூர மாலாக்காராதின் பரம பாகவதான் கிருத்வா என்று எம்பெருமான அருளியபடி கண்ணனுடைய பூர்ண அருளையும் பெற்றார். சர்வேஸ்வரனை சேவிக்கும் ஆவலில் அக்ரூரர் முற்பட்டதை நான் என்ன செய்யவில்லையனோ என்றே அவர் அவ்வாறு ஆவலில் அக்ரூரர் செய்யப்பட்ட முற்பட்ட கதை இவ்வாறு கண்ணனை சேவிக்கணும், கண்ணனோட ஸ்பரிசம் கிடைக்கணும், இதே ஒரு யாஜ்யமாக வச்சுண்டு நான் போகிறேனே, இதில் எனக்கு என்ன, இதில் எனக்கு லாபம் தானே இது அப்படின்ட்டு பேசின லாபம் தானே எனக்கு, இதாவது எனக்கு கண்ணன் தரிசனம் கிடைக்கிறதுன்ட்டு முற்பாட்டு அதுக்கு அவன் பார்க்கறதுக்கணும், கண்ணோட சம்பாஷிக்கிறதுக்கும், கரஸ்பர்சம் பட்டு தன்யனாகிறதுக்கும் நமக்கு ஒரு காரணம் கிடைச்சது. நான் அழைச்சிட்டு வரேன்ட்டு போனேன். அக்குரன் போனானே. கிருஷ்ணன்லாம் கண்டிப்பாக ஹம்சன் கொல்ல முடியாதுன்னு அக்குரனுக்கு தெரியும். என்ன அக்குரன் இது ஒரு வியாஜ்யம், தனக்கு ஒரு காரணம் வேணுமே அவனை பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக போனான் அக்குரன். நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு. அந்த அக்குரரை போல அழைத்து வருகின்றேனோ கண்ணனை என்று அவ்வாறு அழைச்சிட்டு வந்திருக்கிற சந்தோஷமாக அழைச்சிட்டு வரேன்னு போனேன். அப்படி போனேனா நான் போகலையே, அந்த காரியம் நான் செய்யலையே நான் அப்படின்னா. அடுத்த வார்த்தை அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போல. விதுரர் கௌரவ அரசனான திருதராஷ்டிரனுடைய தம்பியும் மந்திரியும் ஆவர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீதி சாஸ்திரங்கள் மிக்க அறிவு பெற்றவர். வியாசருடைய குமாரரால் மகாமதி என்ற ஞானம் மிக்கவராய் விளங்கியவர். நான் எனது என்ற எண்ணத்தை அறவே ஒழித்த சாத்வீகர். கிருஷ்ணனிடம் மிகவும் பக்தி உள்ளவர், பிரீத்தி உள்ளவர். மகாபாரத வரலாற்றில் விதுரர் போன்ற குணவானை பார்ப்பதறிது. பிதாமகரான பீஷ்மர், ஆச்சாரியரான துரோணர் முதலானோர் தர்மத்தில் நின்ற பாண்டவரிடம் மிக்க அன்புள்ளவர்களாயினும் தர்மத்தை பற்றிய கலக்கத்தினால் அஸ்தினாபுர அரசனும் மிகவும் துஷ்டனுமான துரியோதனனிடம் பட்சவாதம் காட்டினர். இதனால் என்னாச்சு? பாண்டவர்களுக்கு எதிரிகளாயினர். பாண்டவர்களோ கிருஷ்ணாஸ்ரய கிருஷ்ண பக்தா கிருஷ்ணநாதா என்று கிருஷ்ணாஸ்ரய கிருஷ்ணபக்தா கிருஷ்ணநாதா என்று எப்பவும் கண்ணனையே எல்லாமாக நினைத்தார்கள். இது பாட்டுண்டோனும் உண்ணும் சோறு பருகுநீர் திண்ணுமத்திலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்ட்டு அவனை எல்லாமே நினச்சாலும் சாப்பாடு தீர்த்தங்கள் அப்படிங்கிறது கிடையாபடிக்கு. அதனால் எதோ இல்லாமல் அவன்தான் எங்குமலன் கண்ணன், எல்லாமே அவனே சர்வத்திரம் இதுவாக இருக்கான அதனால் அவர் கிருஷ்ணன் தான் எல்லாமே அப்படிங்கிறதுனால அவங்க இது பண்ணலாம் என்று கண்ணனையே எல்லாம் நினைத்தவர்கள் பாண்டவர்கள். விதுரர் தன்னலமே கிடையாது அவருக்கு. ஏதோ தனக்கு என்ன வேணும் ஒன்றும் கிடையாது. ராஜசபையில் மந்திரியாக இருந்து கொண்டு பாண்டவர்களையும் மறைமுகமாக ஒரு விதமாக ஆதரித்து வந்தார். பாண்டவர்களின் ராஜ்யத்தை சூதாட்டத்தில் அபகரித்த துரியோதனன் 12 வனவாசமும் 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் மொத்தம் 13 ஆண்டுகள். பின் அதை திருப்பித் தர வேண்டிய நிலையில் பாண்டவர்களை கொடுக்க வேண்டிய சத்தியபடி கொடுக்க வேண்டிய விலையில்
துரியோதனன் துஷ்டன், திருப்பி தர மறுத்தான். இந்த நிலையில் கிருஷ்ணன் பாண்டவர்களின் தூதனாய் ராஜ்யத்தின் தலைநகரான அஸ்தினாபுரம் சென்றான். எப்படி போனார் தெரியுமா? கழுத்தில் ஓலை கட்டி கொண்டு, பரமாத்மா கழுத்தில் ஓலை கட்டி கொண்டு குதிரையில் அசுரவேகத்தில், ஏதாவது கழுத்தில் ஓலை கட்டிட்டு போனாக்க அவன் தூதன், ஒரு நாட்டுக்கு தூதை கொண்டு செல்கின்றான் என்று. அஸ்தினாபுரம் எங்கே இருக்குது? இது பல செக் போஸ்ட் மாதிரி சொல்லுங்களேன். நிறையா செக்கிங்லாம் நடக்கும். அவெல்லாம் நின்றுட்டுருப்பா. எல்லோரும் வந்து நீ எங்கே போகிறேன்னு கேட்டு அடிக்கடி தடங்கள்லாம் ஏற்பட்டு போக வேண்டிய காரியங்கள் வந்து தடங்களாகிடும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு தூதுவன் கழுத்தில் ஓலை கட்டி கொண்டு சென்றான் என்றால் அவனை யாரும் தடுக்க மாட்டார்கள். அவனை கேட்பார், எங்கே போகிறாய்? இந்த ராஜா கிட்ட போ 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 அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. கண்ணன் பாண்டவர்களுக்காக தன் நிலையை விட்டு இறங்கி கழுத்தில் ஓலை கட்டி கொண்டு தூது சென்றான். அவன் தூதனாய் ராஜ்யத்தின் அஸ்தினாபுரம் தலைநகரான அஸ்தினாபுரம் சென்றான். பாண்டவர்களுக்கு எதிரியான துரியோதனனையும் அவன் பட்சத்தில் இருந்த மற்றவரையும் நெருங்க விரும்பாத கிருஷ்ணன் கூப்பிட்றான். வந்தாச்சு, திருதராஷ்டிரன் சொல்கிறான், அப்பா துரியோதனா, கிருஷ்ணனுக்கு வந்து இது பண்ணிக்கோ. கிருஷ்ணன் எப்படியுமே வந்து நமக்கு எதுவாகாம். என்ன, கிருஷ்ணன் வந்து அவனுக்கு பசுக்கள்னால் ரொம்ப பிரியமானவன். 5000 பசுக்களை கொண்டு வாசலை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு அவனுக்கு தானமாக கொடு, வரவேற்றவனை சொல்லி ரொம்ப சந்தோஷமாக படுவான் அப்படின்னா. அவனும் தானங்கள்லாம் கொண்டு பசுக்கள்லாம் கொண்டு நிறுத்தினான். அப்போ வந்து கிருஷ்ணன் வந்துட்டார். எல்லாரும் பீஷ்மன், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன் சேவிக்கிறான். அந்த சமயத்தில் சேவிக்கிறான் அஸ்வத்தாமன். எல்லாரும் கிருபாச்சாரியார், புத்துரன், திருதராஷ்டிரன் எல்லாரும் சேவிக்கிறார். அப்போ வந்து அழைச்சிட்டு போகணுமே. துரியோதனன் வந்து, கிருஷ்ணா வந்து என்னோட இந்த மாளிகைக்கு வா. அப்படி யார் மாளிகை அப்படின்னா, போகிற வழியில் கிருஷ்ணன் வரதத்திரையை திண்டு, இது என்னுடைய மாளிகை அப்படின்னா துரியோதனன். ஓ அப்படியா அப்படின்ட்டு ஒவ்வொன்றா, அது திருதராஷ்டிர மாளிகை, இது துச்சாதனன் மாளிகை, விக்கரணன் மாளிகை சொல்லிட்டு போகிறான். கடைசியில் இப்போ வச்சு விதுரன்ட்ட கேட்குறான், இது ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்குது, சின்னதாக இருக்குது, பார்க்குறது எல்லாருமே இதெல்லாம் சின்னதாக இருக்குது, இது யார் மாளிகை அப்படின்னு கேச்ச, இது தேவரீருடைய மாளிகை அப்படின்னா. ஓ, எனக்கு அஸ்தினாபுரத்தோடு தனி எனக்குன்னு ஒரு இடம் இருக்கோ அப்படின்ட்டு அவன் வந்து, சரி நான் விதுரனுடைய நான் தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு விதுரர் வீட்டுக்கு சென்றான். இதனால் விதுரருக்கு மற்றாட்ட மகிழ்ச்சி ஆயிற்று. அவர் இல்லம் மற்றவர்களது போன்ற அரண்மனை அல்ல. நான் சொன்னபடி சாதாரண வீடு. அங்கே ஒன்றுமே இருக்கா, ஈவன் சேர் கூட இருக்கா தெரியாது. அங்கே கீழே உட்காந்துன்னு பேசணும், கீழே உட்காந்து சாப்பிடணும் பாய் வரிச்சுட்டு. கிருஷ்ணனை விதுரன் பரபரப்புடன் வரவேற்று கிருஷ்ணனுடைய பெருமைக்கு சேர தங்க வசதிகள் செய்து உபசரித்தார். கிருஷ்ணன் கேட்குற, கிருஷ்ணன் அப்போல்லாம் சொந்தக்காராக தானே ஒருத்தர் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அப்படி தான் எல்லாருமே. கிருஷ்ணா, சிறியனுடைய வீடு தேடி வந்தனையோ அப்படின்னு ரொம்ப பக்தி மீது பரவசத்தோட பாசத்தோடு கேட்குறார். கிருஷ்ண சப்ரமை துஷ்யே கோவிந்தா ஏதந்து பரமம் தனம் அந்யதாவா விசேஷேனம் கஸ்துவாம் அர்ச்சயிதும் கிஷம் அப்படின்ட்டு என்று பரபரப்பு ஒன்று தான் நான் உனக்கிடும் பூஜை. உன்னோட பரபரப்பு இருக்கு இல்லையா, அங்கே வரேன் இங்கே வரேன்ட்டு, அது ஒன்று தான் உனக்கிடும் நான் பூஜை என்று தனது அளவற்ற அன்பை காண்பித்து உபசரித்தான். பித்ரான்னாதி பிரபூஜை சுசூனி குணவந்திய என்றார் வாசர். தன்னலமற்ற தூய அன்புடன் இடப்பட்ட அன்பா பாசமாக அது பண்ணுறான் விதுரன். விட சொல்லுவான், வாக்கியான இடத்துல சொல்லுவேன் நிறையா பேர், விதுரன் வாழைப்பழம் சாப்பிடுச்சு தோலை கொடுத்து பழத்தை அவன் சாட்டான் அப்படின்ட்டு. என்ன எதாக இருந்தாலும் அன்பு, அந்த இடத்துல அன்பு தான் நிற்கிறது, பாசம்தான் நிற்கிறது. அந்த இடத்த தான் நம்ம வந்து
எண்ணிக்கை கணக்கில் கொண்டு வரணும். தூய அன்புடன் விதுரன் கொடுக்க சாப்பாட்டை வந்து சாப்பிட்டு கண்ணன் ரொம்ப சாப்பிட்டானோ, அப்பா சூப்பராக இருக்குப்பா சாப்பாடு, இதை போல் ஜென்மத்தில் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்ட்டு சாப்பிட்டானோ. இதை என்ன சொல்வார்னாக்க, இது மடி தடவாத சோறு என்பார் பெரியவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒருத்தர் சாதம் போடுறோம், ஒருத்தர் விருந்து கொடுக்குறோம், ஒருத்தர் வாங்குங்க விருந்துக்கு அப்படிங்கிறோம். வா விருந்துக்கு வந்துட்டா, நம்ம மனசில் என்னமோ தேவைப்படுறது நமக்கு ஒரு விஷயம். இந்த மனுஷன் பெரிய மனுஷனாக இருக்கான், நம்மள கஷ்டத்தில் திண்டாடின்னு உட்காந்துன்னு இருக்கோம், இவங்கிட்ட ஏதாவது சாப்பாடு போட்டு ஏதாவது என்னப்பா இன்னொரு விஷயம் ஏதாவது சௌரியமாக எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த சமயத்தில் கேப்பில் ஒரு இடைச்சொருகள் மாதிரி, ஐயா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேன், சம்பிரசாரம் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறது, என்ன செய்யணும் தெரியலை, இதான் உபயோகம் பண்ணால் பரவாயில்ல, தேவர்களாக பெரியவா அவங்களுக்கு தெரியாதா என்ன எங்களுக்கு நாங்கள் வர்ற கஷ்டத்தைன்ட்டு சொல்லுவாள். அதாவது விருந்து சாப்பிட்டவனிடம் ஏதாவது விலையாக காசு பணமாகவோ அல்லது ஏதோ ஒரு உதவி எதிர்பார்ப்பது தான் மடி தடவும் சோறுன்னு பேர். சாப்பாடு போட்டு மடியை தடவுறதான் என்ன, சாப்பாடு போட்டு இமிடியேட்டாக ஏதாவது வந்து ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறது அவள்கிட்ட. இதை மடி தடவா இவர் போட்ட விதுரன் போட்டதோ கிருஷ்ணன்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்கல, அப்பாரு சாப்பிடுன்னா சாப்பிடுன்ட்டு போட்டு நன்னா செஞ்சான். சாப்பாடு போட்டவர் நன்னா ஆசையோடு சாப்பிட்ற கிருஷ்ணனும். அவர் எந்த ஒரு காரணத்தையும் எதிர்பாராமல் கிருஷ்ணனுக்கு இட்ட சோறு இதற்கு என்ன சொல்கிறாங்க, மடி தடவாத சோறு. ஏன்னா எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்கல கிருஷ்ணன்கிட்ட எந்த. இம்மாதிரி அந்த விதுரனைப் போல அன்பும் பரிவும் பண்பும் நான் காட்டவில்லையேனோ என்கிறார் திருக்கோளூர் வெண்பிள்ளை. என்னதான் ஏதாவது காரணம் இல்லாதபடிக்கு எம்பெருமானே நீ ஒருத்தர் சாப்பாடு போட்டு இவனுக்கு கிருஷ்ணன் சாப்பாடு போட்டு சந்தோஷமாக கொடுத்து அவன்கிட்ட ஒன்றையுமே எதிர்பார்க்காம நான் மடிதடவா சோறு போட்டேனோ விருதனை போல என்றால் திருக்கோளூர் அம்மையார். விதுரர் தனது தூய உள்ளமாகிய அகத்தை கண்ணனிடம் சமர்ப்பித்து விட்டார் என்று கூறலாம். இதற்கு அர்த்தம் ஏன்னா எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் தான் இந்த இடத்துல விதுரன்கிட்ட. அப்புறம் மூன்றாவது வார்த்தை அனுபவிக்கலாம். தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே. இதுக்கு என்னன்னாக்க இதுவும் ஒரு கிருஷ்ணாவதாரத்து கதை தான், நடந்த வைபவம் தான். இது கிருஷ்ணாவதாரத்தில் என்ன சொல்கிறார், எதுவும் இது இடைப்பிள்ளைகளுடன் கண்ணன் காட்டு பிரதேசத்தில் பசுமைத்து கொண்டு போனபோது ஒரு நாள் தாங்கள் கொண்டு சென்ற உணவையெல்லாம் உண்டும் அவர்களுக்கு பசி கலப்பு ரொம்ப மேலிட்டு பசியே இது பண்ண முடியலை. இதுவும் கண்ணன் விளையாட்டு தான். என்ன எங்கள் பசி அடங்கவே இல்லை, எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் போக வேண்டியதுக்கு அத்தனை பேரை கொண்டு ஒத்துனதும் மாற்றமாக சாப்பிட்டு விட்டாங்க மாடு மேய்க்க கோபாலர்கள்லாம். அப்பிள்ளை அப்பா கிருஷ்ணா சும்மா பார்த்துட்டே உட்காந்துட்டுருக்கே, நீ பாட்டு நாங்கள் சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்கோம் அப்படிங்கச்ச அப்பிள்ளைகள் வந்து எனக்கு பசியே தாங்கலப்பா, எவ்வளோ சாப்பிட்டா போக மாட்டேங்கிறதுங்கச்ச அப்பிள்ளைகள் கண்ணனிடம் தங்களுடைய பசியை சொல்லி உணவு தருவித்துமாறு கொடுக்கும்படி கேட்டனர். அருகில் ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் வந்து வேதங்களை நன்றாக கற்ற அந்தணர்கள் ஒரு யாகத்தை செஞ்சுட்டு இருந்தா. இந்த பிராமணர்களே இவ்வாக்கியத்தில் ரிஷிகளாக குறிப்பிடப்படுகின்றனர். அங்கே வேதம் ரிஷிகளாகவும் இருக்கலாம், இந்த காலத்தில் பிராமணர்களாகவும் இருக்கலாம். ஒரு பிராமண அந்தணர்கள் தான், பிராமணன் ரிஷியும் பிராமண அந்தணர்கள்னாலும் ரிஷிகள் இந்த இடத்துல அந்த பிராமணர்கள் குறிப்பிடுறா யாகம் செஞ்சுருக்கிறதுனால. கண்ணன் அந்த அந்தணர்களிடம் சென்று நான் இங்கே பசியுடன் இருப்பதாக உணவு கேட்பதாக கேளுங்கள் என்று கோபாலர்களை அந்தணர்கிட்ட அனுப்பிச்சி விட்டேன் யாகம் செய்கிற இடத்துக்கு. அவர்களும் அப்பா கிருஷ்ணன் பசியாக இருக்கான், நாங்கள் அவங்க பசியாக இருக்கோம், கிருஷ்ணன் அனுப்பிச்சு அவங்ககிட்ட சாதம் வாங்கிட்டு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி அப்படின்னு கேட்கச்சே அந்த அந்தணர்கள் பார்த்தும் பாராதும் போல் இருந்து விட்டனர்.
கண்டும் கண்டா போல் காதில் விழுந்து விழாப்பில் உட்காந்துருந்தா கேட்டு சாப்பாடு போடுங்கன்ட்டு திருப்பி எவ்வளோ தான் சொன்னால் காதில் விழாத போல் உட்காந்துட்டு இருந்தா வாங்க யாகம் செஞ்ச அர்த்தனர்கள்லாம். இந்த இடைப்பிள்ளைகள் மிகவும் வருந்தி பசு தாங்காபடிக்கு மறுபடியும் கண்ணகிட்ட வந்து, கண்ணா நடந்து அத்தனை சொன்னாங்க, 1000 சொல்லி நமஸ்காரம் பண்ணி கேட்டோம்பா, அது உன்னோட பெரிய சொன்ன கிருஷ்ணன் கேட்குறான் வந்து கேட்குறான்ட்டு அவள் கொடுக்க மாட்டாள். காதில் வாங்காத போல் செவிடர்கள் போல் உட்காந்துட்டு இருந்தாவாள்லாம் என்று சொல்ல, அப்படியா அப்போ விடு அப்படின்ட்டு அவரோட பத்திரிகைகள்லாம் இருக்காள், ரிஷி பத்திரிகைகள்லாம் இருக்காள், அந்தனர்கள் பத்திரிகைகள்லாம் இருக்கா இல்லையா, அப்போ நீ செய்ய நீ இந்த இவங்களை விட்டு வாழலாம், அதை நேராக பத்தினிகிட்ட போ, ஆத்துக்காரிட்ட அவள் போயிட்டு இது மாதிரி பசு கிருஷ்ணன் கேட்டான் அப்படின்னு சொல்ல கண்ணனும் பசுவுடன் இருக்கிறார்கள், உங்களிடம் அன்னம் கேட்கிறார்கள், சாப்பாடு கேட்கிறார்கள் சொல்லும்படி அனுப்ப. இந்த கோபாலர்களும் அப்படியே ரிஷி பத்தினிகளிடம் செல்ல அவர்கள் கண்ணனையும் பலராமனையும் காண ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டு பலவித உணவு பதார்த்தங்கள் அத்தனையும் எடுத்துட்டு வந்தனர். அவ்வாறு வந்தாலும் அத்தனை சகல பதார்த்தங்கள் வீட்டில் இருக்க அத்தனை ஒன்று பாக்கியில் அப்படிக்கு எடுத்துன்னு வந்தாலும் இவாளை வந்து நீங்கள் என்னவா கிருஷ்ணனை கொடுக்கலாம், நாங்கள் யாகம் பண்ணின்னு இருக்கோம், இவங்களோட பர்மிஷன் அவனை கொடுக்கப்படாது, என்னவா போகலாம், அதெல்லாம் போகக்கூடாது, நாங்கள் சொல்கிறத கேட்கணும் நீங்கள் அப்படிங்கிற இன்றைக்கி ஆத்துக்காரர் சொன்னார். பத்திரிகைகள் கேட்க வேண்டிய காலம் ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் ஆத்துக்கார் சொன்னார்னா ஆமடைய அப்படியே சுவாமியின் அடியன் நீ சொல்கிறது இருக்க எந்த மறுப்புமே கிடையாது கேட்டிருந்த காலம் ஒன்று அந்த காலத்தில் இருந்தது. இந்த காலத்திலும் இருக்கிறது சில இடங்களில், பல இடங்களில், சில இடங்களில் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். அப்பெண்மணிகளிடம் சொல்ல இவர்கள் அந்த பெண்மணிகளோ தற்கால வாடா போடானே புருஷன் கூப்பிட்றாலும் முன்னாடி வாங்க போங்கன்னு கூப்பிட்டு வா போன்னு கூப்பிட, இப்போ இங்கே வாடான புருஷனையும் பொண்டாட்டி இப்படி தான் கூப்பிடுவா. என்ன அவர்கள் சொல்ல போகக்கூடாதுன்னு சொல்ல அவர்கள் பலராமனையும் கண்ணனையும் காண மிகவும் ஆவல் கொண்டு எல்லா பதார்த்தங்களையும் எடுத்துன்னு வந்துட்டாளாம். வந்து அவனை கண்ணார கண்டு கொண்டு வந்துட்டு பிரசாதங்களை கண்ணனையும் பலராமனை ரொம்ப கண்குளிர கண்ணார கண்டு சேவித்து மகிழ்ந்து சாப்பாடுகளை சமர்ப்பிச்சா. கிருஷ்ணன் அந்த உணவுகள்லாம் இருக்கா இல்லையா, கொடுத்த உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சந்தோஷப்பட்டு முகப்புடன் ஏற்றுக்கொண்டு அவர்களை உங்கள் கணவர்களிடம் சென்று யாகத்தை அவர்கள் முடிக்க உதவுங்கள், நீங்கள் பயப்படாமல் புருஷன் கேட்டு வந்துட்டோமே, இப்போ சாப்பாடெல்லாம் அது கிருஷ்ணன் சேவிச்சாச்சு, இப்போ நம்ம திரும்பி வீட்டுக்கு போகணுமே, இந்த பிராமணன் வந்து தும்னு குதிக்குமே தூம்னு குதிப்பார், ரொம்ப கோபத்தில் இருப்பார், அவர் எப்படி சமாளித்து அவர் இது பண்ணணுங்க. கிருஷ்ணன் சொல்கிறான், அம்மா பயப்படாத ரிஷிபத்தினிகளே, நீங்கள் போய் யாகத்திற்கு அவர்கள் உதவுங்கள், அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார், நீங்கள் போங்க, உங்களை அவர்கள் ஏற்பார்கள் என்று சொல்லி அனுப்பினான். கண்ணன் பேச்சை தட்ட முடியாமல் அவள்லாம் செல்ல கணவர்மார்களும் தங்கள் மனைவிகளை ஒன்றும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார்களாம். ஆனால் அவர்களில் ஒருவன் மட்டும் தன் மனைவியை ஏற்கவில்லை. தத்ரேகா வித்ருதாபர்த்தா பகவந்தம் யதாஸ்ருதம் யுதோபகுஹ்ய விஜேகவ் தேகம் கர்ம நிபந்தனம் என்றே ஸ்ரீ பாகவதத்தில் 10வது அத்தியாயத்திலிருந்து 25வது சர்க்கத்திலிருந்து வரும் 34 ஸ்லோகமாக. அவள் கண்ணனை தன் இதயத்தில் போட்டிக்கொண்டு கர்மவசமாய் கணவனுக்கு அடிமைப்பட்ட உடலை விட்டாளாம். பிறகு அந்த அந்தணர்கள்லாம் தங்கள் தவறை உணர்ந்து வருந்தி கண்ணனையே சரணடைந்தார். கண்ணன்
சோற்றை எதிர்பார்த்து காத்திருந்த இடம் பக்த விலோச்சனம் என்று அழைக்கப்படும். நாச்சியார் பக்த இது கோவர்த்தனத்தை உயிர்த்திடுமின் பக்த விலோசனத்தை உயிர்த்திடுமின் நாச்சியார் திருமையில் ஆண்டாள் 12ஆம் பத்தில் 6ஆம் பாசுரம். இடம் சாப்பாடு போட்ட இடம், சாப்பிட்ட இடம் ரிஷிபந்திர பக்த விலோச்சனம்னு மதுரா பக்கத்தில் பிருந்தாவன் பக்கத்தில் இருக்கு. இந்த ரிஷிபத்தினி போல கண்ணனுமே மனம் லயிக்க பெற்றேனோ, கண்ணன் மனம் லயிக்க பெற்றேனோ, அவன் என்னதான் அவன் ஆத்திரார் சொல்லியும் அவன் சொல்லாபடி கண்ணை தன் இதயத்தில் பூட்டிக்கொண்டு கர்மவசமாக நான் உனக்கு இந்த ஜென்மத்தில் பத்தினி ஆகிட்டேன், ஆனால் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்னோட மனசில் பூந்துருக்கான், அவனை விட்டுட்டு இது பண்ணேன்னுட்டு கணவனுக்கு அவனுக்காக அடிமைப்பட்ட உடலை விட்டாள். அதாவது இது பண்ணி விட்டான், இறந்து விட்டான்னு சொல்லாமல் கண்ணனை நினச்சா நம்ம இறந்து விட்டான்னு சொல்கிறது மகா பாவம், பரவத அடைஞ்சாலும் தான் சொல்லணும் அவள். ஏன்னா பிறகு அந்த அண்ணர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து கண்ணனை சரணடைந்தார்கள். கேட்குறா இந்த திருக்கோளர் பெண், அப்பா இந்த ரிஷிபத்தின் இருந்தால் கண்ணனையே நினச்சிட்டு அவனுக்காகவே மனம் லயிக்க பெற்று அவனுக்காக உடலை விட்டால், அதுபோல் நான் இருந்தேன்னா என்ன, அதுக்கு அந்த சின்னருக்கு என்ன அப்படி தான் செஞ்சேன்னா என்ன, நான் அப்படி செஞ்சாக்கனே திருக்கோளூரில் இருக்கலாமே அப்படின்னா. அடுத்தது 4வது வார்த்தை, இதோடு முடிச்சுக்கலாம் இன்றைக்கி. தசமுகனை சற்றேனோ பிராட்டியை போல. தசமுகன் என்பது ராவணனை குறிக்கும், பிராட்டி என்பது சீதா பிராட்டியை சொல்லக்கூடிய வார்த்தை. செற்றல் என்பதற்கு முடித்தல், அதை கொலை செய்கிறது, வெறுத்தல் என்ற இருவர்கள் உண்டு. பிராட்டி ராவணனை முடித்ததாகவோ அவன் முடிவுக்கு காரணமாக இருந்ததாகவோ சொல்வது உச்சதம் கிடையாது. விளக்கை குறை சொல்லலாமா? விட்டில் பூச்சி ஒரு விளக்கில் தானாக விழுந்து செத்து போகிறது. விட்டு பூச்சின்னாக்க விளக்கை கண்டால் ஜோதியாக பறந்துட்டு தானே அதில் போய் விழுந்தது அப்படி இருக்கும், கருகி செத்து போயிடும். அதே போல் விட்டில் பூச்சி விளக்கில் தானாக விழுந்த மாயத்தால் விளக்கை குறை சொல்ல முடியுமோ? விளக்கு எரிஞ்சதுலாம் ஏன் விளக்கு எறிகிறது, அதனால தான் விட்டில் பூச்சி இருந்து சொல்ல முடியுமோ? விளக்கு எரிஞ்சுன்றக்க விட்டில் பூச்சி விழுந்து கொடுத்து அவ்வளவுதான். மேலும் இவள் சந்நிதியால் காகம் தலை பெற்றது, காகாசுரன் உத்தாந்தம். ஏன் சரணடைஞ்சா இத்தகைய நேரம் அமாவ விண்ணப்பம் அப்படின்ட்டு இல்லை, இதை காலில் விழுந்துதான் ராமா என்னை காப்பாற்றுன்னு. அப்போட சம்பிரதாயம் சொல்லுவா, இந்த காகமானது ராமன் திருவடிகிட்ட விழுந்ததை தவிர அது தலையானது திருவடியில் விடலை. சீதா பிராட்டி என்ன செஞ்சாலும் தன் கையால் இந்த காகத்தில் எடுத்து திருவடியில் வச்சாலாம் அப்படின்னு சொல்லுவாள். உண்டு ஒன்று. அதாவது காகம் எப்படின்னா காகாசுரன் சரணடைஞ்சதுனால தலைப்பட்டு, அது இல்லாமையால் ராவணன் முடிஞ்சான். காகாசுரன் இவளை முன்னிட்டு இவள் கையால் இருக்கப்பட்டு இவள் கிருபாகடாட்சத்தை பார்த்து நல்ல ராமானு தண்டிக்காத போகிறான், கஷ்டம் பாவம் விட்டு பரவாயில்ல செஞ்சு அப்புறம் தான் போவான்னு மன்னிச்சுடுன்னு சொல்ல கண்ணால் கடாட்சிக்க அவன் உயிர் பெற்றான். ராவணன் அந்த இல்லாமல் முடிஞ்சான். என்னாக்க ராவணன் அவனுக்கு இல்லாமல் சீதா பிராட்டிய கடாட்சம் கிடைக்கல என்று இவ்வாறு நமது ஆசாரியர்கள் தீர்மானத்தடை செய்கின்றனர். ராவணனை தனது கற்பென்னும் நெருப்பால் கொளுத்த வல்லவளாயினும் தனது இயல்புக்கு சேர அவனை முடிக்க முடியவில்லை. பிராட்டி ஸ்வசக்தியை விட்டாள் என்பது இரகசிய கிரந்தங்களில் காணும் ஒரு முடிவு. எதற்கும் சரண்யன் கையையே எதிர்நோக்க வேணும். பெருமாள்
ராவணனை முடித்து தன்னை அழைத்துச் செல்வதே தக்கது. தத்தஸ்ய சத்ருஷம் பவேத் என்று பொறுத்திருந்தால் பிராட்டி. லங்கேஸ்வரனையும் அவனுடைய திருவடி, அது ஹனுமன் திருவடி மதித்த ஐஸ்வர்யம் எனப்படும் வியக்கத்தக்க ஐஸ்வர்யத்தையும் அவன் ஆசை காட்டி இன்பங்களையும் பிராட்டி மிகவும் வெறுத்தார். அவனை வெறுத்து துரும்பென மதித்து பயமின்றி இகழ்ந்து பேசினாள். தனிச்சரையில் அரக்கைகள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தா. உன்னை கடிச்சு சாப்பிட்ருவோம், ராவணன் சேர்ந்துட்டு ஒரு மாம்சங்கள்லாம் சாப்பிட்ருவோம் அப்படி இப்படின்ட்டுலாம் வார்த்தைகளாக துன்பப்படுத்தினான். நீ அரக்கைகள் ராவணனுக்கு இணங்கவில்லை என்றால் உனது தனது உயிரும் உடலும் இருக்காது, நான் கடித்து சாப்பிட்டு இது பண்ணி கொண்டுடுவோம் ஒன்று அப்படிங்கிறச்ச அவ சொல்கிறா, நான் தனிச்சர் அரக்கல் துன்பத்தினை பொறுத்தேனே ஒழிய ராவணனுக்கு இணங்கவில்லை என்கிறார். தனது உயிரும் உடலும் பெருமாளுடைய சொத்து என்று தன்னை முடித்து கொள்ளவும் இல்லை. அப்பெருமாளையே பெருமாளையே மனத்தில் எப்பொழுது ஸ்ரீராமபிரானை மனத்தில் எப்பொழுதும் கொண்டு அவன் வரவுக்கு காத்திருந்தான். ராவணனை திருத்தவும் முயன்றதால் இப்படிப்பட்ட மனோதிடம் இயல்பில் சஞ்சன மனம் படைத்த சாமானிய பெண்களிடம் காண்பதெளிதாகையால் பிராட்டியைப் போல என் போல்வார் இருக்க போமோ என்று கேட்கிறாள். பிராட்டி திட்டமனசா ராமன் தான் காப்பாற்றுவான், ராமன் தான் நம்பின்றிருக்கேன், நான் நீ கொடுத்த சைஸ்வரியெல்லாம் வாங்க மாட்டேன்ட்டு இகழ்ந்து துன்படுத்தி இதை பேசி ராவணன் எப்படி வெறுத்து எம்பெருமான் தான் ராமன் தான் நமக்கு எல்லாம் என்று இது பண்ணாலும் இந்த காத்திருந்தாலும் கண்டு பாட்டு ஒரு நிமிஷமாக எரிசலுக்கெல்லாம் அக்னியிலே வந்த ராவணனை பஸ்மாகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவனை ராமபிரான் அழிச்சிட்டு போன உட்காந்துட்டு இருந்தான். அதாவது அவனையே மனசில் நினச்சாலாம். அதாவது ஒரு பாசுரம் நம்மாழ்வார் பாடியிருக்க, ஆக்சுவலி மணவாள் மாமனிகள் இந்த பாசுரத்தை ராஜமன்னாருடைய ராஜகோபாலனுக்கு சமர்ப்பித்தார் என்று சொல்லக்கூடியது. தீர்ப்பாறை யாமினி உன்னித்து மற்றை தேவந்தொழால் அவனையல்லால் அப்படின்ட்டு அந்த பாசுரம் ஆரம்பிக்கும். அவனைத்தான் நினச்சிட்டு இருந்தாள் எல்லாமாவே. அப்பேற்பட்டோடு நான் இருந்தேனா, அப்புறம் தன் மனோ திட்டம் எனக்கு இருந்ததா, அது இல்லைங்கிறதுனால தானே நான் இப்படி ஆச்சு. எனக்கு நான் அப்படி இருந்திருந்தேன்னா அதில் ஒரு திடம் இருந்தேன்னாக்க நான் திருக்கோளூரில் இருந்திருக்கலாமே. ஏன் நான் இல்லை திருக்கோளூரில்? அது இருக்கிறதுக்கு என்ன லாயக்கா என்ன? ஒன்றுமே என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டு சொல்லி முடித்தாலும். இன்றைய 4 வைபவங்களை அனுபவித்தோம். நாளை இன்னும் சில வைபவங்களை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆசாரிய திருவடிகளே சரணம். அடியேன் கற்பங்கடலங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜ தாசன்.